இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் முதலியார்பட்டி அந்த ஊரில் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ராகத் மாற்றுத்திறனாளி ஆதரவு இல்லம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரணமாக ஒரு முதியோர் இல்லத்தையோ மற்றபடி ஆதரவற்ற இல்லத்தையோ நடத்தக்கூடிய விஷயம் அதை தாண்டி இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளை அவங்கள அரவணைச்சு கொண்டு போகிற விஷயம் வந்து மிகப்பெரிய விஷயம். இது வந்து மற்ற மாதிரி சாதாரண மனிதர்கள் செய்யக்கூடிய வேலை, நம்ம ரொட்டீனாக செய்யக்கூடிய வேலைகள் மாதிரி அவங்க கிடையாது. எல்லா வேலையுமே நம்ம வந்து அர்ப்பணித்து நம்மளுடைய வாழ்க்கையில் பாதி இதை முழுவதும் அர்ப்பணித்து அந்த ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஆதரவு இந்த மாற்றுத்திறனாளிகள் அந்த மாதிரி இல்லத்தை வந்து நடத்த முடியும். சகோதரர் வந்து ஆல்ரெடி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெய்லி வந்து ஒரு 60 பேருக்கு அன்னதானம் வழங்குறாங்க. சாப்பாடு வந்து இல்லாதவங்களுக்கு வந்து 60 வழங்குறாங்க. அதுபோக இதை வந்து ஆரம்பித்து நடத்துகிறாங்க. இதை பற்றி அவங்க வந்து சில வார்த்தைகள் வந்து பேசுவாங்க. சொல்லுங்கள், இந்த ஹோமை பற்றி எப்படி ஆரம்பிச்சிங்க, அதுக்கு முன்னாடி மற்ற என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க, அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். கண்டிப்பாக. எல்லா புகழும் இறைவனுக்கு. என்னோட பேர் முஸ்தபா நூரானி. நான் வந்து ஒரு கடந்த 15 வருஷமாக சமூக சேவைகள் செஞ்சுட்டு இருக்கிறேன். சாப்பாடு வந்து ஒரு 3.5 வருஷமாக, அதாவது கொரோனாவிலேருந்தே நான் ஆரம்பித்தேன். அப்போ இருந்து இன்னை வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். நான் எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த விஷயத்தை விடுறதே இல்லை. ஏன்னா இருக்கிறதுலே பெரிய தானம் வந்து அன்னதானம் தான். அது ஒன்று தான் போதும், திருப்திங்கப்படுத்த முடியும். வேறு வந்து திருப்திப்படுத்துகிற விஷயம் வந்து எதுலேயுமே திருப்திப்படுத்த முடியாது. இறைவனை மாத்திரம் தான் நம்ம வந்து திருப்திப்படுத்த முடியும். அது ஒரு விஷயம். ஸோ அப்போ வந்து நான் அன்னதானம் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த அன்னதானம் பண்ணும் போல சில நேரங்களில் சில வீடுகளுக்கு நான் போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ நிறைய வீட்டில் நான் போய் பார்க்கும் போல என்னோட நோக்கம் அதிகமாக போய் பார்க்கும் போல மாற்றுத்திறனாளி நோக்கி என்னோடய பயணம் போச்சு. ஸோ அந்த இது போகும்போது அதில் வீட்டில் நிறைய பேர், அதாவது மற்ற மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் ஏதாவது வெளியிலனாலும் வீல் சேர் இந்த மாதிரி எதுலையா வந்து இல்லை பைக்கில் கூட வந்து யார்ட்டையாவது உதவிகளோ இல்லை வந்து வேலை செஞ்சோ ஏதோ சம்திங் பண்ணுறாங்க. ஆனால் நான் இந்த மாதிரி பார்க்கும் போல இந்த மாதிரி படுத்த படுக்கையில் பக்கவாதமாக இருக்கட்டும், அவங்க நல்லா தான் இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஏதோ கீழே விழுந்திருப்பாங்க, இல்லை மாடியிலேருந்து ஏதோ கீழே விழுந்திருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிறவங்கள அதே மாதிரி பைக்கில் வந்து நிறைய பேர் மேலே பைக்கில் விழுந்து நல்லா தான் இருந்திருப்பாங்க, பைக்கில் விழுந்திருப்பாங்க. அதே மாதிரி மாடியிலேருந்து மேலேருந்து கீழே விழுந்தவங்க, அதே மாதிரி பேரலைஸ்டு இருந்தவங்க, இந்த மாதிரி அதே மாதிரி ஆட்டிசம் உள்ளவங்களும் சரி. ஸோ இவங்களுமே அந்த முடியாமல் இருக்கிறாங்கல்ல, இவங்களை வந்து சில இடங்களில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கணவர் இல்லாதவங்க, தாய் தப்பு இல்லாதவங்க, இவங்களை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் ஒரு ஓரமாக அவங்க வந்து தன்னை வந்து நம்ம வாழ்க்கை அவ்வளோதான், நமக்கு வந்து அடுத்த மறுவாழ்வில் என்ன மாதிரி நடக்குங்கிறத நான் வந்து கவர்மெண்ட்ஸில் என்ன ரூல்ஸ் பண்ணியிருக்கோ அந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நல்லபடியாக அவங்கள நல்லா கேர் எடுக்கணும்னு சொல்லி அந்த விஷயத்தை தான் நான் செஞ்சிட்ருக்கேன் இன்னை வரைக்கும் இறைவனோட உதவியில். இந்த ராகத் அறக்கட்டளை இந்த விஷயத்தை எல்லாமே கவர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கோ அந்த ரூல் படி நான் செய்யணும்னு முழுசாக இறைப்பணியோடு நான் செஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் நமக்கு இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா வாடகைக்கு தான் வீடு எடுத்து பார்த்துட்ருக்கிறேன். இப்போ வந்து சின்ன வீடு தான். இறைவனோட உதவியில் இன்னும் பெரிய வீடு ஏதோ நமக்கு அமைஞ்சிச்சுன்னா, பெரிய இடமோ இல்லைனா பெரிய வீடு ஏதோ வாடகைக்கு எனக்கு ஏதோ கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இன்னும் நிறைய பேரை நான் வச்சு நான் பார்க்கணுன்னு இறைவன்ட்ட நான் வேண்டிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி இதுக்கு நான் இன்னும் நன்றி என்ன சொல்லணும்னா, இங்கே இருக்கிறவங்க நான் மாத்திரம் ஜஸ்ட் இயக்க தான் செய்கிறேன். ஆனால் என்